வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 6வது வாரத்தோட 5வது நாள் மதிய ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சம்பவங்கள் காத்துட்ருக்கு. அதே மாதிரி நேற்று ஜெயிலில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் திவாகரை போட்டிருந்தாங்களே, இதில் உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதா? இல்லைங்க தப்புங்க, இவங்க தாங்க ஜெயிலில் வந்திருக்கணும் அப்படின்னா உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயில் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா கனி உள்ளே வந்துட்டாங்க. ஏன் திவாகரை ஏன் போட்டிங்க? உள்ளே வந்துட்டு சும்மா மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற அரோரா எங்கே போனாங்க? இப்போ இந்த வாரம் வியானா ஒன்றுமே பண்ணல, சுபிக்ஷா ஓரளவுக்கு பண்ணாங்க, கெமி ஒன்றுமே பண்ணல, சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, திவ்யா என்ன பண்ணாங்க, பிரஜன் என்ன பண்ணார்? இவங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? ரம்யா என்ன பண்ணாங்க? என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் இந்த வாரம் முழுக்க யாரை பார்க்குறீங்க? பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக யாரை பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ஒரு அதிர்ச்சி முடிவு வரை எடுத்திருக்காரு. என்னென்னா விஜய் பார்வதி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாராம், விக்ரம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை சொன்னார்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட பெருசாக பேசப்பட்டு அதுவே ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கப்போ தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முதல் விக்ரம் பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா வந்துட்டாங்கங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,32,483 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.67. ஸோ திவ்யா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு தகுதியானவங்களாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோரார்லஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்காங்க. இவங்க கன்ஃபார்மாக செமையாக பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த வாரம். ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான ஒரு மந்திரி பதவி, அது மட்டும் இல்லாமல் இவங்க குழப்பத்தை உண்டாக்குவாங்க. அதேமாதிரி இவங்க வலையை பின்னுவாங்க, அந்த வலையில் அவங்களே விழுந்துருவாங்க. இப்படி நிறைய டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தும் அவங்க என்ன பண்ணாங்க, இங்கேருந்து திவாகருக்கு லவ் சிம்பிள் காமிச்சாங்க. மற்றபடி என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு நாள் சண்டை போட்டாங்க. மற்றபடி என்ன பண்ணாங்க, கமருதீன் கிட்ட புலம்பி, அதாவது கமருதீனை விஜய் பார்வதி கிட்ட பிரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. அதே கமருதீனை ஒரு நாள் கலாச்சி பைத்தியக்காரன்னு திட்டினாங்க. இதை தவிர வேறு என்ன பண்ணாங்க? ஆனால் இவங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் காமிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திவ்யாவுக்கு இந்த திவாகர் பண்ணுற வேலை இருக்கு பாருங்க, அட்டு நைட்டு நீங்கள் எந்த ஊர், அதாவது அவங்க என்ன ஆளுங்கன்னு தெரிஞ்சாகணும் அவருக்கு. என்ன அது இந்த கேமில் ஒரு சில வரமுறையே இல்லாமல் ஒரு சில பேர் நடத்துறது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வாயிலே மிதி பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திவ்யா பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட் பிளேஸில் டாப்பாக இருக்காங்க. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,29,506 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.32. சாண்ட்ரா செகண்ட் பிளேஸில் வரதுக்கு கரெக்டான ஆளா அப்படி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே மரபும் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்லேயே சொல்கிறாங்க. எனக்கு தோணுச்சு, நான் செஞ்சுருக்கணும், எனக்கு இது பண்ணணும்னு தோணுச்சு, அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன். எல்லாத்தையுமே இப்படியே சொல்லிட்டு எப்போ தான் நீங்கள் நேராக சொல்ல போகிறீங்க? முதல்ல என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அன்பு கங்கால அப்படின்னு சொன்னோடனே விஜய் பார்வதி கிட்ட கூட்டு வச்சாங்க. விஜய் பார்வதியும் கமருதீன் சண்டை போட்டவொடனே விஜய் பார்வதியை பற்றி கமருதீன் கிட்ட போய் போட்டு வச்சாங்க. அப்போது இவங்களுக்கிட்டே ஒரு நிலையான ஒரு விஷயமே இல்லை. சரி, இவங்களுக்கு சூப்பராக ஒரு கன்று மாதிரி இந்த போஸ்டிங் கிடச்சிருக்கு, சேனாதிபதி போஸ்ட்டு, அதை வச்சு வேறு ஏதாவது பண்ணுவாங்க பார்த்தா சம்பவம் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க காதல், அதாவது பிரஜன் மேலே காதலில் விழுந்துட்டு கடைசியில் அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. எந்த சேனாதிபதியாவது பண்ணியிருப்பாரா இந்த மாதிரி? அட கடவுளே, அந்த பதவிக்கே ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாகி போச்சு இவங்க பண்ண வேலைகள். என்னத்தை சொல்ல. சரி, இவங்களை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பெஸ்ட்டு தான் விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பற்றி நான் 1,17,167 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 13.86. எப்படியோ அவர் பழி வாங்கிட்டார். ஆனால் இவர் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம், இவர் சொல்லும்போது எனக்கு தடுக்குது எல்லாமே. இப்படிலாம் பண்ணுவார், அன்பயஸ்டாக இருக்க மாட்டார் அப்படின்னு. யாரெல்லாம் அன்பயஸ்டாக இருக்க மாட்டார் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி முன்னாடி போட்டார். சுபிக்ஷா, வியானா, புரியுதுங்களா? அதே மாதிரி இவர் யார், விக்ரம், பானபத்திர ஓனாண்டி, அப்புறமே இவருக்கு யாரெல்லாம் டார்ச்சராக இருக்காங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், அது விஜய் பார்வதி. அவங்கள தூக்கி அந்த பக்கம் போட்டார். சொல்லிட்டார் அதையும் அமித் ப்ரோ கிட்ட, ப்ரோ என்னை எத்தனை வாட்டி விக்ரம் சொல்கிறாங்க தெரியுமா ப்ரோ அப்படின்னு. ஏன்பா பர்சனல் விஷயத்தை வச்சு இங்கே ஜட்ஜ் பண்ணுவோன்னு கூப்பிட்டாங்க, அப்போ நீ அதுக்கு பேர் ஜட்ஜே கிடையாதுன்னு. இன்னொரு விஷயம் முக்கியமாக கொடுத்தாங்க, மார்க்கிங் பண்ணுறவங்கள லாஸ்ட்டில் போகணுன்ட்டு. நேற்று விஜய் பார்வதிக்கு அவருக்கு சண்டை வருது, கடைசியாக மார்க்கிங் பண்ணுறாரு, பொண்ணு மாதிரி நளினமாக பண்ணுறாரு, போட்டி அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ இவர் சப்போஸ் அங்கே இருந்து இந்த பக்கம் ஜட்ஜாக வேறு யாராவது இருந்தாங்கன்னா இவரத்துக்கு லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்களா?
நல்லா யோசிச்சு பாருங்கள், அங்கேயும் ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கும். என்னத்தை சொல்ல. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்த 1,14,069 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.49. விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் நான் கேமராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கெமி கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கமருதீன் நாமினேஷனில் வந்திருக்கணும், ஆர்ஆராக வெளியே போயிருக்கணும், நீ நாமினேஷனில் வரணும், நீ வீட்டை விட்டு வெளியே போகணும், இப்படி வெளிப்படையாக பேசுகிறாங்க. நீங்கள் இப்படி வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசி அவங்கள உசுப்பேற்றி விட்டுட்டு அப்புறம் அவங்க குத்தும்போது மட்டும் ஏன் என்னை மட்டும் எப்படி தாக்குறீங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா எல்லாரையுமே பேசுகிறோம் தான், எல்லாருமே வந்துட்டு கேமர்ஸ் தான், ஆனால் கண்டஸ்டன் தான். யார்கிட்டையாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். இதே வந்துட்டு நீங்கள் வந்து திவாகர்கிட்ட சொல்லுவீங்களா? ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சமயத்துக்கு ஒரு மாதிரி பேசிட்டு அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிடுறாங்க. அப்போ அடுத்த வாட்டி அவங்க எப்படி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ அதை பார்வதி தவிர்க்கணும். அதை தவிர்த்தா அவங்களுக்கு நல்லது. அது இன்னமும் என்ன அதிசயமோ, லாஸ்ட்டாக வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஜெயிலில் போகிறதுல வந்து பார்வதி பேர் யாருமே சொல்லலை. ஒரு வேளை ஆல்ரெடி போயிட்டாங்கன்னு விட்டாங்களான்னு தெரியல. 5வது பிளேஸ் பற்றி நான் திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அப்படி பார்த்தீங்கன்னா 65,162 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.71. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வாரம், 2வது வாரம், 3வது வாரம்லாம் இவரில் இந்த நாமினேஷன்ஸில் வரும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படிலாம் வந்து ஓட்டு வாங்கினார். ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு வர்றதுக்கு முக்குது அப்படின்னா இவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முக்கிக்கிட்டு இருக்குது. போய் கேமராவோட நிற்கிறாரு, கேமராவே காடி துப்புற மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் அங்கே இங்கேன்னு அலையிறாரு. அவரால் வந்துட்டு அந்த கேமரா வந்து ஜூம் பண்ணுதா ஜூம் பண்ணலேன்னு தெரியல. இப்போ அவருக்கு வந்துட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, என்னென்னா காலையில் ஒரு ரீல்ஸு, மதியம் ஒரு ரீல்ஸு, நைட்டு ஒரு ரீல்ஸு நீங்கள் பண்ணால் தான் உங்களால் வந்துட்டு ஆக்டிவாக இருக்க முடியும்னு. இப்போ அந்த 3 மாத்திரையை அவரால் போட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து மாத்திரையை போட விடாமல் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே வந்து அவர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த ரீல்ஸ். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த ரீல்ஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை என் கைக்குள்ளே வச்சிருக்கேன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ இப்படி பண்ணினா அந்த தமிழ்நாட்டோட மக்களோட நிலைமை என்ன ஆகிறது? இவரை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? அப்படி பார்த்தீங்கன்னா 58,314 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.9. சுபிக்ஷா நேற்று ஒரே ஜாலி. ஏன் அப்படின்னா என்ன செகண்ட் பிளேஸில் போட்டாங்கன்னு அங்கே இருக்கவங்க எல்லாம் கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க. எப்படிங்க அந்த சுபிக்ஷாவை நீங்கள் செகண்ட் பிளேஸில் போடுவீங்கன்னு? இவங்க போய் சண்டை போட முடிஞ்சுதா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படியோ நம்மளுக்கு கிடச்சிச்சு, நம்ம சைலண்ட்டாக உட்காந்துப்போம், யார் சண்டை போட்டால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு. ஸோ இதையே உங்களால் வந்து எதிர்த்து பேச முடியல, ஒரு மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ண முடியல. அப்புறம் மெச்சூரிட்டியாக நீங்கள் இருக்கீங்கன்னு எப்படி செகண்ட் பிளேஸில் உங்களை உட்கார வச்சாங்க? தன்னை வந்து கொஞ்சம் ப்ரிட்டன் பண்ணணும். நம்மளை வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை வந்துட்டு அதுக்காவது குரல் கொடுக்கணும். அந்த வேலையை கூட பண்ணாமல் சபரியும் சரி, சுபிக்ஷாவும் சரி, கெமியும் சரி அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. இவங்க எப்படி இப்போ ஃபஸ்ட் பிளேஸில், செகண்ட் பிளேஸில், தேர்ட் பிளேஸ் வந்தாங்க? சத்தியமாக எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. எப்படி இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? அப்படி பார்த்தீங்கன்னா 57,925 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.85. அதாவது ஒரு சில பேர் நேரடியாக தாக்குவாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக தாக்குவாங்க. இவங்க எப்படி தெரியுமா? மறைமுகமாகவும் தாக்க மாட்டாங்க, நேரடியாக தாக்க மாட்டாங்க, அடுத்தவங்களை ஏவி விட்டு தாக்குவாங்க. இந்த பில்லி சுனியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அரோராக்கும் அந்த மாதிரி பேர் வைக்கலாம், பில்லி சுனிய அரோரா அப்படின்ட்டு. ஏன்னா காலையிலேருந்து விக்ரம் வந்துட்டு தூண்டுறாங்க, சண்டா நீ மாறிடு, நீ விஜய் பார்வதிக்கு எதிராக மாறு. அவர் நான் மாற மாட்டேன், ஏற்கனவே பிரச்சனையாகிட்டு இருக்கு, இல்லை நீ மாறு, உன்னை வந்து விக்ரம் சொல்கிறா, அது வந்து பிராண்ட் ஆகிடும், வெளியில் வந்து மக்கள் வந்து உன்னை அப்படியே சொல்லிவிடுவாங்க, அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்காங்க, நீ எப்படியாவது பேசிடணும்னா அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். விஜய் பார்வதி நீ விக்ரம் சொல்லாத அப்படின்னு. அவங்க நான் அப்படி தான் சொல்லுவேன்ட்டு போயிட்டாங்க. போச்சா மூஞ்சி அசிங்கமாக போச்சா? அரோரா யோசிக்கிறாங்க, ஐயோ இதுவும் போச்சே, சரி விடு பார்த்துக்கிறேன், ஏய் கமருதீன்கிட்டே பேசிகிட்டு இருக்கா, உனக்கு வைக்க வேண்டிய ஆப்பு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஆனால் மக்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஆப்புன்னு இருக்காங்க. எப்போ அந்த ஆப் கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியல. 8வது பிளேஸ்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? அப்படி பார்த்தீங்கன்னா 57,369 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.78. ஸோ வியானா டவுனில் வந்துட்டாங்க. என்னங்க இது அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் டவுன் ஆகிட்டே தான் இருக்குது. அதாவது இந்த வாரம் தீபாவளி முன்னிட்டு உங்களுக்காக இந்த படம் வருதுன்ற மாதிரி வாரத்துக்கு எப்போயாவது ஒரு வாட்டி ஒரு நல்ல டைலாக்கு, நல்ல ஒரு பஞ்சாக வந்துட்டு அந்த டாஸ்க்கு செமையாக பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறமா அது எப்படி இது டெய்லி நல்லா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தானே ஆச்சு, அதை பண்ண மாட்றாங்க. இந்த வீக்லி டாஸ்க்கு எவ்வளோ சூப்பரான ஒரு இளவரசி பட்டம் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க இவங்க? கொஞ்சி பேசுகிறாங்க. சாப்பிட்டு வரேன்னு சொல்லலாம், அவங்க சாப்பிட்டு வரேன் அப்படின்றாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லலாம், போயிடுச்சு வரேன் அப்படின்றாங்க. இன்னமா சிக்குன்னு சவுண்டு வருதுன்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்குல. வியானா பற்றி உங்களுக்கு என்ன தோடுதுன்னு சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க? அப்படி பார்த்தீங்கன்னா 56,803 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.72. ரம்யாவுக்கு காலையிலேருந்து ஒரே சண்டை கோவம். ஏன் அப்படின்னு கேட்டால் என்னைய வந்து 8வது பிளேஸில் உட்கார வச்சிட்டாங்களே, ஏமா
அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ண விஜய் பார்வதி திவாகர் எல்லாருமே உங்களுக்கு அடுத்தபடி தானே இருக்காங்க. கமருதீன் கானா வினோத். எனக்கு அது பிரச்சனை இல்லை. வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு முன்னாடி அரோரா இருக்காளே அதுதான் எனக்கு பிரச்சனை. அரோராவோட நான் கம்மியான ஆளா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, உங்களுக்கு இது பிரச்சனை. ஆளுக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு இந்த பிரச்சனை. உங்களை இந்த பிளேஸில் உட்கார வச்சது உங்கள் ராஜா மாதா தான். உங்களெல்லாம் தூக்கி லாஸ்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி நம்ம இருந்துச்சு. என்ன கொடுமை சார் இதுன்ற மாதிரி இருக்குது ரம்யா பண்ணுற வேலைகள். காலையிலேருந்து புலம்பி தீர்க்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 56,741 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.7. ஸோ கனி சூப்பராக இப்போ தான் பச்சைக்கண்ண லாஸ்ட்டில் இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனியோட விஷத்தன்மையை நேற்று எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பாக விஜய் பார்வதி செம்மையாக வெளியே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அமித்தையும் சரி விக்கல் விக்ரமும் சரி சொல்லி அப்படி மாற்றுறாங்க. மாறிடுங்க, நீங்கள் விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக தான் மாறுறீங்க. இல்லை நாங்கள் மாறலை, இல்லை நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்லி கடைசியில் விஜய் பார்வதியும் திவாகரத்துக்கு ஒன்று, அதுவும் பக்கத்துலேயே, அதாவது தள்ளித்தல்லாம் இல்லை, பக்கத்தில் போடுமே தெரிஞ்சு போச்சு இது கனியோட டெசிஷன் அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரைக்கும் கனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்பு கேங்க்கு ஜால்ரா அடிச்சிருக்காங்க. அன்பு கேங்க்கு ராஜா மாத்தாவாக இருந்திருக்காங்க. சோறு நல்லா சமைச்சிருக்காங்க. மற்றபடி டாஸ்க் நல்லா பண்ணியிருக்காங்களா? எதுவுமே இது வரைக்கும் பெருசாகவே வந்தது இல்லையே. நிறைய பேருக்கு அதனால தான் கனியை பிடிக்க மாட்டுது. சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். சரி, இவங்கெல்லாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,45,539 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கனி தான் வெளியே போகிற மாதிரி இருக்குது. பட் என்னைய கேட்டிங்கன்னா கனி போகிறதுக்கு முன்னாடி ரம்யாவை அனுப்பலாம், அரோராவை அனுப்பலாம். ஏன் இவங்க மேலே கையை வைக்க போகிறாங்க? சுபிக்ஷா கூட அனுப்பலாம். ஆனால் கனி தான் லாஸ்ட்டில் இப்போதைக்கு ஓட்ஸில் இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எங்கே போனாலும் கிடைக்காது இந்த சேனல் சிவி ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.